அடுத்த செய்தியாக 23ஆம் தேதி செப்டம்பர் 23ஆம் தேதி காரைக்கால் மாவட்ட விவசாய அணி பாஜகவை சேர்ந்த விவசாய அணியின் மாவட்ட தலைவர் விஜயகுமார் அப்படிங்கிறவர் தன் குடும்பத்தோடு திருப்பதிக்கு போயிருக்காரு. திருப்பதிக்கு போயிட்டு வேண்டுதல்லாம் நிறைவேற்றி விட்டு அவர் காரில் தான் போயிருக்காரு. அந்த காரில் பாஜகவின் கொடி இருந்திருக்கு. திரும்பி வரும்போது சிதம்பரம் கடலூர் வழியாக வந்திருக்காரு. அங்கே புவனகிரி அப்படிங்கக்கூடிய பகுதியில் விசிகாவின் ஒன்றிய செயலாளர் முல்லை மாறன் அப்படிங்கக்கூடியவர் அந்த கொடியை பார்த்துட்டு தண்ணியில் ஃபுல் போதையில் இருந்திருக்காரு போல இருக்கு, பிரச்சனை பண்ணியிருக்காரு. கொடியெல்லாம் தூக்கி போட்டுட்டு அவர் கூட வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்காரு. அந்த விஜயகுமார் என்பவரின் மனைவி பெண் பிள்ளைகள் எல்லாம் தகாத வார்த்தைகளை திட்டிருக்காரு. இது குறித்து 25ஆம் தேதியே அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட எஸ்பி கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இதுவரை ஆக்ஷன் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவின் மாநில செயலாளராக இருக்கக்கூடிய திரு அஸ்வத்தாமன் அவர்கள் மீடியாவுக்கு இது பேட்டியாகவுமே கொடுத்துருக்காரு. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? தமிழகத்தை பொறுத்தவரை ரவுடித்தனம் செய்வதற்கு 3 பேருக்கு நேர்ந்து விட்டுருக்கு. நோட் பண்ணிக்கோங்க. யார் அந்த 3 பேர்னா, ஒன்று எந்த கட்சியில் இருந்தாலும் சரி முஸ்லீமாக இருந்தால் நேர்ந்து விட்டாச்சு. ரவுடித்தனம் பண்ணலாம், போலீஸ் ஒன்றும் வழக்கு பதியாது. ஒரு கால் ரொம்ப நெருக்குதல் கொடுத்து வழக்கு பதிஞ்சால் கூட சாயங்காலம் விட்டுருவாங்க. இல்லை அது ஒன்றும் இல்லாமல் அது கேஸை விட்டு அப்படியே வெளியில் கொண்டு வந்துடுவாங்க. ஒன்றாச்சுங்களா? 2வது திமுக கட்சி, 3வது விசிக. இந்த 3 பேருக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஹேஸ் கிவன் லைசன்ஸ் ஃபார் ரவுடிசம். இது என்னுடைய அப்சர்வேஷன். தொடர்ந்து பல சம்பவங்கள் நம்ம பார்த்துருக்கிறோம். அதோடைய சம்மரியாக இதை நான் சொல்கிறேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தவரை நீங்கள் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் ஒரு கருணாநிதி ஆரம்ப காலகட்டத்தில் இருந்த திமுக கட்சி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரவுடி கட்சி. அப்படி தான் இங்கே நிலைநிறுத்தி கொண்டது திமுக தன்னை. அப்படி தான் வளர்ந்தது. அந்த ரவுடித்தனத்தை பண்ணி தான் அடித்து உதைச்சி இப்படி தான் பண்ணது, அது வளர்ந்தது. இன்றைக்கு கருணாநிதி ஆட்சி காலத்தில் எல்லாரையும் தானும் வளர்ந்தார், தன்னுடைய குடும்பத்தையும் வளர்த்தார், தன்னுடைய கட்சியையும் வளர்த்தார், கட்சி உள்ளவர்களையும் வளர்த்தார், எல்லாருக்கும் எல்லோரும் கிடைக்க செய்தார். அதனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா திமுக ஒரு சோபிஸ்டிகேட்டட் கட்சி ஆயிடுச்சு. அந்த முந்தி மாதிரி ரவுடித்தனம் இல்லை. அங்கே ரவுடி செய்யக்கூடிய ஆட்கள் இல்லை. ஏன்னா அவங்களாம் நல்ல கார் கீர் வச்சுட்டு இருக்காங்க இல்லையா? ஆனால் ரவுடித்தனம் செய்யறதுக்கு ஒரு ரவுடி ஃபேஸ் வேணுமே. அது யாருன்னு பார்த்தானா, இப்போ தமிழகத்தை பொறுத்தவரை திமுகவுடைய ரவுடி விங்கு யாருன்னா விசிக. ஏன் சார் இப்படி சொல்லிட்டீங்க? மது ஒழிப்புக்காக நாளைக்கு மாநாடெல்லாம் வேற நடத்துகிறாங்க. தமிழ்நாடு எவ்வளோ நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அது பேசிட்டார் மது ஒழிப்பை பற்றி, அதுக்காக மாநாடு நடத்துகிறாரு. அவ்வளோதானே, இல்லைங்களா? அதனால் அது ஒரு முகம், அது ஒரு முகம். அது வேற வாய், இது வேற வாய். அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். இந்த தமிழகத்தில் விசிக என்பதே இட்ஸ் எ ரவுடி ஃபேஸ் தான். அதனுடைய உண்மையான முகமே ரவுடித்தனம் மட்டும்தான். நீங்கள் பல ஊர்களில் போய் பாருங்கள், திருமழிசையில் போய் பாருங்கள், அங்கே ஃபேக்ட்ரி வச்சுக்க யாராக போய் பாருங்கள். 2 குரூப்பாக இருக்கும். இந்த ஏரியா முழுக்க பூவை மூர்த்தி ஏரியா, இதெல்லாம் விசிக ஏரியா. அப்படி ஏரியா தெரு, இந்த இண்டஸ்ட்ரியல் ஏரியா எல்லாம் பிரிச்சிருப்பாங்க. அந்த ஏரியாக்குள்ள ஒரு லாரியில் ஒரு கண்டெய்னர் வந்தாச்சுன்னா உடனே எவ்வளோ 2000 ரூபா கொடு. அவர் தான் ரேட் ஃபிக்ஸ் பண்ணுவார். இந்த இது மாதிரி ஜிஎஸ்டி வசி மாதிரி ஒரு வரி விற்பார். அந்த ஒரு வரி வந்தவொடனே ஒரு மிஷின் இறக்குறாருன்னா ஒரு 5000 கொடு, 3000 கொடு. அதுவா அப்போ அவன்கிட்ட கொடுத்துக்கோ. அது பூவை மூர்த்தி ஏரியா, இது எங்கள் ஏரியா. இப்படி கட்ட பஞ்சாயத்து செய்து காசு வசூல் பண்ணக்கூடிய கட்சி தான் விசிக. நீங்கள் சந்தேகம் இருந்தால் எந்த இண்டஸ்ட்ரியல் ஏரியா வேணால் போய் கேட்டு பாருங்க. எங்கேயாவது வீட்டில் வயசானவங்க ஏதாவது தனியாக இருந்தாங்கன்னா, அவங்க மட்டும் இருந்தாங்கன்னா, 1 வருஷம் யாரும் வரலன்னா அந்த வீடு என்ன ஆகும்னு யாருக்கும் சொல்ல முடியாது. நீங்கள் ஏதாவது ஒரு பிளாட் வாங்கி போடுங்க இங்கே அவுட்டரில் எங்கேயாவது, ஒரு 2 வருஷம் போகாமல் பாருங்கள், அந்த பிளாட்டில் என்ன ஆகுன்னு யோசனை பண்ணி பாருங்கள். புறம்போக்கு நிலம் என்ன ஆகும்? புறம்போக்கு நிலம்னா யார் அதை பஞ்சாயத்து பண்ணுறது? அந்த நிலம் யாருக்கு அப்படின்னு எழுதி வைக்கிறது யாரு? திமுக அல்லது விசிக. திமுக எழுதி வைக்கணும்னா அதுக்கான ரவுடிசம் பார்ட் இருக்கு இல்லையா, அந்த பார்ட் பண்ணக்கூடிய யாரு? விசிக. இதெல்லாம் சேர்ந்த ரவுடிசம் பார்ட் இருக்கும், போலீஸ் இருக்கும், போலீஸ் ஸ்டேஷனில் போய் கட்ட பஞ்சாயத்து பண்ணக்கூடிய பார்ட் இருக்கும், நிறையா ட்ராமா நடக்கும். இந்த ரியல் எஸ்டேட்ங்கிறது ஒரு பெரிய மல்டி கேரக்டர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ட்ராமா நடந்துட்டு இருக்கும். அதில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரோல், அதில் விசிக்காக இது ஒரு ரோல். ஆகவே எந்த இடத்துல நீங்கள் ரவுடி ஒரு இதை நடந்தால் கூட பார்த்தீங்கன்னா, ஒன்றா டிஎம்கேடைய பிளெஸ்ஸிங்ஸ் இருக்கும், அல்லது
ஆன் பிஹாஃப் ஆஃப் டிஎம்கே விசிகே வில் பி டூயிங் திஸ். அதனாலே எந்த இடத்துலையும் போலீஸ் வந்து விசிகா மேல் கையை வைக்க மாட்டார்கள் என்கின்ற தைரியம் இருக்கின்ற காரணத்தினால் விசிகாவுடைய அடிமட்ட தொண்டன் கூட சும்மா நான் என்ன வேணா பண்ணுவேன் கை வச்சு பார்த்துருவேன், நான் யார் தெரியுமா, நான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அப்படின்னு போய் எந்த ஒரு ஸ்டேஷன்லையும் தமிழ்நாட்டில் போய் ஒரு சாதாரண விசிகாவுடைய தொண்டை ஒரு துண்டை போட்டுட்டு போய் பேசக்கூடிய அளவுக்கு தமிழகத்திலே ரவுடி கட்சியாக விசிகா வலம் வந்து கொண்டு இருக்கின்றது. இதுதான் உண்மை. இது சொல்றது எந்த தயக்கமும் இல்லை. அதனால இது இந்த சூழ்நிலை மாறணும். இல்லாட்டி என்ன ஆகும்னா, இப்போ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன், இந்த ஜெகன்மூர்த்தி இந்த மாதிரி அங்கங்கே ஃப்ரிஞ்ச் எலிமெண்ட்டு இப்போ விசிகா உள்ள வந்திருக்கு. இதே போல பல பேர் வந்துடும். அப்போ என்ன ஆகும், நாளைக்கு வந்து போலீஸால் ஒன்றும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய நிலைமை இல்லாமல் ஒரு சூழ்நிலை இன்னும் இப்படியே வளர்ந்து போனால் ஆயிடும். யார் வேணால் இந்த மாதிரி ஒரு ரவுடிசம் சேர்ந்து ஒரு அந்த இது என்னுடைய ஏரியா, நான் என்ன வேணால் பண்ண முடியும் என்கின்ற சூழ்நிலை வளரக்கூடிய ஒரு ஆபத்து வரும். ஆகவே இப்போதாவது தமிழக காவல்துறை விழித்து கொண்டு இனிமேலாவது இது போன்ற ரவுடித்தனமான செயல்களில் ஈடுபடக்கூடியவர் யாராக இருந்தாலும் சரி, குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் கூட தயவு தாட்சியம் பார்க்காமல் சட்டத்தின்படி என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அதை எடுக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் இங்கே வந்து சட்டம் ஒழுங்கு சரிப்படும். இது போலீஸ் தரப்புல. அதே போல விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தவரை தான் சார்ந்த சமூகத்துக்கு ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை சொல்லிக் கொடுத்து ஆக்கப்பூர்வமாக அவர்களை முன்னேற்றுவதற்கான வழிமுறைகளை பல ப்ராஜெக்ட் பண்ணுங்க. அப்படி செய்தால் ஒழிய அந்த சமூகம் உங்களை நம்பி இருக்கான். சும்மா அப்படியே அனல் தெறிக்க பேசி கிளப்பி விட்டு அவன் ஆணு மிதப்புல இருக்கான். அப்படி மிதப்பிலே வந்துட்டு இருக்கான். இத்தனை ஆண்டுகளாக அந்த சமூகம் இதை வந்திருக்கா பாருங்க. இத்தனை ஆண்டு காலம் வந்து இடஒதுக்கீடு பலன்கள் கொடுக்கப்பட்டு கூட அந்த சமூகம் மேலே வந்திருக்கா? அதுல இருந்து யாரோ ஒருத்தர் வந்திருப்பான். அப்போ அவனுடைய குழந்தைகள் தான் அந்த இடஒதுக்கீடு பலன்களுக்கு போய் கொண்டிருக்கும். இவனுக்கு அது என்னன்னு கூட தெரியாது. அப்போ அந்த சமூகத்தை உயர்த்தக்கூடிய வழிமுறைகளை இவர்கள் யோசிக்கணும். அதை வைத்து அரசியல் ஆதாயம் தேடக்கூடிய அதை மட்டும் கவனிக்காமல் அந்த ஆக்கப்பூர்வ செயல்களை விசிகா முன்னெடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த செய்தி நிறைவு செய்கிறேன்.